இப்படியே பேசிட்டே தான் இருக்க போறியா இல்ல என் பையனுக்கு டிஃபன் கட்டி கொடுக்க போறியா? ஒருவேளை என் பையன் எனக்கு பட்னியா கடந்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். நடிப்பழகி, அவளுக்கு போய் டிஃபன் எப்படி கட்டுறதுன்னு கத்து கொடு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! எங்க இருந்து இவளுக்கு எனக்காக வந்தாங்கன்னு தெரியல. சர்ப்ரைஸ்! பேபி, என்னாச்சு? உனக்காகவே என் கையால இது எல்லாத்தையும் பண்ண. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. மேடம், இது உங்களுக்காக. மேடம் ப்ளீஸ். என்னங்க, இது உங்க கையாலே பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப நீங்களே ஊட்டி விடுங்க. உங்க இஷ்டப்படியே செய்யறேன் மேடம். ஒரு நிமிஷம். என்னங்க, ஏதோ தீர வாசனை வருதே. அட, எல்லா வெங்காயத்தையும் இவ தீச்சிட்டா. வெறும் வெங்காயத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. உடனே மசாலாவை போடு. மசாலா? மோனிகா, நீ ஏற்கனவே 7 விசில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 7 விசிலா? இப்போ 8வது விசில் வந்துருச்சு. ஏன் இன்னும் குக்கர் ஆஃப் பண்ணாமலே இருக்க? மோனிகா, நீங்க தானே சொன்னீங்க எப்போ ஆஃப் பண்ணணும்னு சொல்றேன்னு. சொல்லுங்க, இப்போ ஆஃப் பண்ணவா இன்னும் 2-3 விசிலுக்கு வெயிட் பண்ணணுமா? 8 விசில் வந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு மனசு ஆறலையா? என்ன விசில் சத்தம் கேட்கணுமா? இந்நேரம் அரிசியும் பருப்பும் அப்படியே குழஞ்சு கூழா இருக்கும். இந்த விஷயத்தை இவகிட்ட சொன்னா திரும்பவும் நம்ம செய்யலாம்னு சொல்லுவா. வேண்டாம் வேண்டாம், அமைதியாவே இருப்போம். இல்ல இல்ல, போதும் போதும், அரிசி வெந்திருக்கும், நீ ஆஃப் பண்ணு. இப்போ என்ன பண்ணணும்? அட, காலிஃப்ளவர் எடுத்து அதுக்குள்ள போடு. உருளைக்கிழங்கு போடவா? அட ஆமா, உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ள போடு. அடடட, போதும் போதும். யாராவது மாவுல இவ்வளவு தண்ணி ஊத்துவாங்களா? போதும், மாவை பெச. முடிஞ்சது. அப்புறம் அந்த தக்காளியும் புடலங்காயும் வச்சு சாலட் பண்ணிடு. முடிஞ்சது. சரி, அடுத்து நீ முடிஞ்சது. மோனிகா, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்ட. சரி, எந்த டப்பால எதை முதல்ல வைக்கணும்? அட, இது என்ன கேள்வி? எந்த டப்பால எதை வேணா வைக்கலாம். என்னென்ன பண்ணிருக்கியோ அதெல்லாம் ஒவ்வொரு டப்பால வை. முதல்ல சாலட் வை. சரி, வச்சுட்டேன். அடுத்து அப்புறம் பொரியலை வை, அதுக்கு மேல அப்பளத்தை வை. மோனிகா, நீ அப்பளத்தை பொரியல் மேலையா வைக்கணும்? ஆமா, வெய்யு. இப்போ சாதத்தை வை, அதுக்கு மேல பருப்பை ஊத்து, அதுக்கு மேல சப்பாத்தியை வை. மோனிகா, நீ சப்பாத்தியை கூட இது மேலேயே வைக்கணுமா? ஆமா, வெய்யு. இதெல்லாம் நான் எழுதியா கொடுக்க முடியும்? எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஓகே, பேக் பண்ணிடு. மோனிகா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, வைஃப் வந்து புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போனா புருஷன் சந்தோஷப்படுவாராமே. ஆமா, என் புருஷன் எப்ப என்ன பார்த்தாலும் சந்தோஷப்படுவாரு. அத்தை, இஷாக்காக வீட்டோட சாவி கொத்த புதுசா வெள்ளியில பண்ணி கொடுக்கலாம்ல?
உனக்கு என்ன மூளைகீழ குழம்பிடுச்சா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுற. அது ஒண்ணும் இல்ல, அங்க பார்த்ததுதான் நான் வந்து சொன்னேன். அவ இப்போ சூரஜ்காக டிஃபன் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு விதவிதமான வழியை யோசிக்கிறா. அப்புறம் இவளுக்கு தானே அவ சப்போர்ட் பண்ணுவான். ஏ மகாராணி, இங்க வா. அதோ வர கிச்சனுக்குள்ள போயிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கியே, மத்த வேலையெல்லாம் யார் பாப்பா? அத்தை, சூரஜ்க்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்து எல்லா வேலையும் பாக்குறேன். வேணாம், முதல்ல ஆண்டவனுக்கு படைக்க நெய் ரெடி பண்ணு. நெய்யா? நெய்ய ரெடி பண்ணுவாங்களா? அட கடவுளே, என்ன கொடுமை இது! நீ இந்த பூமியில தான் பிறந்தியா இல்ல வேற கிரகத்துல இருந்து வந்துட்டியா? நீ உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சப்பாத்தி ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியே, அப்பெல்லாம் யோசிக்கலையா? நெய்ய ஆறு மாதிரி ஓடுன்னு நினைச்சியா இல்ல மரத்துல காய்க்கிற காய்கறி மாதிரி நினைச்சியா? இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நெய்ய எப்படி பண்றது, எதை வச்சு பண்றது? அட, பாலாடைய கடையும் போது அதுல இருந்து வெண்ணெய் கிடைக்கும். அப்புறம் வெண்ணெய உருக்குனா நெய் கிடைக்கும் மகாராணி. மத்து நான் என்ன எப்படி கடையுது? ஏய் நில்லு மோனிகா, எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? இங்க வா, இவளை கூட்டிட்டு போ. பாலாடையில இருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு கத்துக்கொடு. அப்புறம் எல்லா வேலையும் இவளே செய்யணும், சரியா? இப்பதான் எப்படி இவளை நான் கழட்டி விட்டேன். ஆனா மறுபடியும் இவளை ஏன் தலையிலே கட்டிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத்தை, இவளை தண்டிக்கிறேன்னு கோவத்தை இவ மேல காட்டுறாங்களா இல்ல ஏன் மேல காட்டுறாங்களா? கடவுளே, என்னால ஒரு நிமிஷம் கூட கண் அசர முடியல. போலாமா? அப்புறம் ஆண்டவனுக்காக நெய் பண்ணும்போது பக்தி பாடல பாடிட்டே பண்ணணும். நம்ம எந்த மனசோட பண்றோமோ அப்படிதான் பிரசாதமும் வரும். புரிஞ்சுதா? நெய் பண்ணா சூரஜுக்கு போய் எப்படி டிஃபன் கொடுக்க முடியும்? வா போலாம். பாவம், டிஃபன் ரெடி பண்றதுக்கு இஷா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா சூரஜ் இவ கையால சமைச்சது இல்ல, என் கையால சமைச்சதா சாப்பிட போறான். அப்புறம் நீ எந்த கனவு உலகத்துல இருக்க? அட, சூரஜ் இன்னைக்கு பசியோட வேலைக்கு போயிருக்கா. போ, அவனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. நான் இன்னைக்கு சூப்பரா வீட்ல சமைச்சிருக்கேன். நான் அதையே சூரஜ்க்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுத்துறேன். பானை அங்க இருக்கு, மத்தும் அங்கதான் இருக்கு. அதை எடுத்துட்டீங்க, வா. இப்ப தயிர் எடுத்து பானையில ஊத்து. அப்புறம் மொத்த எடுத்து இப்படி அப்படின்னு நல்ல தயிரை காட. சாரி. பாடு. சரிங்க அத்தை. அம்மா சின்ன வயசுல பக்தி பாட்டு பாடியிருக்காங்க, அதையே பாட போறேன்.